காயிதே மில்லத் பிறந்தநாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் காயிதே மில்லத் பிறந்த நாளையொட்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது நினைவிடத்தில் மலரை வைத்து அமைச்சர்களும் உடன் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நிகழ்விடத்தில் நமது செய்தியாளர் சுபாஷ் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுபாஷ், தற்போது காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோடு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? உடன் வந்திருக்கும் அமைச்சர்களின் விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காயிதே மில்லத்தின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மலர் போர்வையை விட்டு அஞ்சலி செலுத்துகிறார். உலக மூத்த அமைச்சர்கள் உட்பட தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் பொறுப்பையும் மீன்வளத்துறை அமைச்சரான ஜெயக்குமார், அதேபோல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அதேபோல திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட மூத்த அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் காயிதே மில்லத்தின் பிறந்த நாளின் பொழுதாக தமிழக அரசு இதை அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது. அதன்படியாகத்தான் இன்று முதலமைச்சர் நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தற்போது அந்த அஞ்சலி செலுத்தி வைத்த அந்த தொழுகையானது தற்போது நடைபெற்று வருகிறது. எல்லா அமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னராக இதற்கு முன்னதாக பார்த்தீர்கள் என்றால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் காயிதே மில்லத்திற்கு இதே போன்று மலர் போர்வையை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதிமுகவின் அம்மா அணி சார்பாக, அதாவது முதலமைச்சருடன் சார்பாக பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று இந்த காயிதே மில்லத் அவர்களின் பிறந்த நாளானது அரசு விழாவாக கொண்டாடப்படுவது. முதலமைச்சராக இருப்பவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்துவது வழக்கமாக இருக்கிறது. அதன்படியாகத்தான் இன்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வுக்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது செய்தியாளர்கள் அதற்கு தயாராக இருந்து வருகிறார்கள். அவர் சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பும் செய்தியாளர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. ஏனென்றால் அரசியல் சூழ்நிலை அப்படி இருந்து வருகிறது. தற்போது அந்த நிகழ்வை முடித்துவிட்டு அவர் அடுத்தபடியாக தலைமைச் செயலகம் செல்ல இருக்கிறார், அரசு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பதாக தான் இங்கே செய்தியாளர்கள் தயார் நிலையில் செய்தியாளர் சந்திப்புக்காக காத்திருக்கிறோம். அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து அமைச்சர்களும் இந்த பகுதியில் இருப்பதால் அவர்களை வைத்துக் கொண்டு செய்தியாளரை சந்திப்பார் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் முதலமைச்சர் அந்த செய்தியாளரை சந்திப்பாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான விடைகள் தெரிந்துவிடும். சுபாஷ், இன்றைய நாள் திட்டத்தில் முதலமைச்சர் இந்த நிகழ்வில் எத்தனை நிமிடங்கள் அல்லது எவ்வளவு நேரம் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அவர் ஏதேனும் அறிவிப்புகளை, காயிதே மில்லத்தின் பிறந்த நாளை வழக்கமாக கொண்டாடுவது போல இதையொட்டி ஏதேனும் அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா? என்ன கருதப்படுகிறது? அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் மட்டுமல்ல, தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று காயிதே மில்லத் தொடர்ச்சியாக போராடியவர். அதன் பிறகுதான் கடந்த ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவால் காயிதே மில்லத்தின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்பட முடிவு செய்யப்பட்டு அது அரசு விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று வந்து நேரடியாக முதலமைச்சர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தற்போது அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அஞ்சலி செலுத்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடம் அவர் பேசி வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர் தலைமைச் செயலகம் செல்வதாகத்தான் இருக்கிறது. சுமார் ஒரு 10 நிமிடங்கள் தான் அவருக்கு இந்த இடத்தில் இருப்பதற்கான நேரமானது, அவர் முதலமைச்சரின் நேரமானது இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக இந்த 10 நிமிடம் கழித்து அவர் வந்து இங்கிருந்து தலைமைச் செயலகம் புறப்படுவார். அதுக்கான அறிவிப்புகள் அரசு சார்ந்தோ அல்லது காயிதே மில்லத் சார்ந்தோ அறிவிப்புகள் இருக்குமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா அறிவிப்புகளும் அரசாணை வழியாகத்தான் வெளியிடும். ஆனால் தற்போது அவர் செய்தியாளர் சந்திப்புக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது.
ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் தினகரன் சசிகலாவை சந்திப்பதற்காக பெங்களூரு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரோடு சில சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான அரசியல் சூழலை நிர்மாணிக்கப் போகக்கூடிய நாட்களாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள அப்படின்னு எடுத்துக்கிறது? இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரை அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று 1-2 பேர் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயவர்தன் உள்பட முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். பெரும்பாலான அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாருமே இங்கதான் இருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சரிடம் செய்தியாளர் சந்திப்புக்கான கோரிக்கையை வைக்கும். ஆனால் முதலமைச்சர் இந்த செய்தியாளர் சந்திப்பை சந்திப்பு தற்போது அவர் வாகனத்தில் ஏறி தலைமைச் செயலாளர் சுபாஷ், முதலமைச்சரோடு அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை விரிவாக பதிவு செய்ய முடியுமா? அதாவது அமைச்சர்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார், செங்கோட்டையன், விளமண்டி நடராஜன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஆர்பி உதயகுமார் மற்றும் காமராஜ், கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு உட்பட அனைத்து அமைச்சர்களும், தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் இந்த விழாவில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு அரசு விழா. எப்போதெல்லாம் முதலமைச்சர் இந்த விழாவிற்கு வருகிறார்களோ, காகிதம் இல்லத்திற்கு, அந்த அவர் பிறந்தநாள் விழாவிற்கு, அப்பொழுது அனைத்து அமைச்சர்களும் வருவது வழக்கம். அதன்படியாகத்தான் இன்றும் அந்த அமைச்சர் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள்.